guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாய்க்கோட மினி ஷாப்பிங் ஹால் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் நாய்க்கால. ஸோ அதில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என்னோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வாட்டி என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பான்ஸோட மாய்ஸ்சரைசர் வாங்கினேன். இது வந்து பெருசாக வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 300 ml நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 ml பெரிய பாக்ஸ். லாஸ்ட் டைம் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் 200 ml தான். ஸோ இது வந்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி பண்ணிட்டேன் நான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகி உங்கள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கினஸ் இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து ஆயிலினஸ் காட்டாமல் ரொம்ப நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டுது. அதனால இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நான் வாங்கினேன். இந்த வாட்டி பெருசாகவே வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் தேவைப்படும்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெல்வெட்டோட இந்த ஒரு பர்ஃப்யூம் நான் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெல்வெட்டோட இந்த டேட் உமன் என்ற ஒரு பர்ஃப்யூம் நான் வாங்கினேன். இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் டே வந்து நான் வந்து அவங்க கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள சுற்றியுமே லாஸ்ட் டைம் நான் இந்தியா போயிருக்கும்போது ஸோ அவங்க என்னை சுற்றி இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்னா வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும், பட் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கணும். நான் வந்து பக்கத்தில் இருக்கேன்னா ஒரு நல்ல மைல்டான ஒரு ஸ்மெல் கொடுக்கணும். சில டைமில் வந்து ஒரு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா போட்டு காருக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டேக் வந்துடும். அந்த ஸ்மெல்லை வந்து இன்ஹேல் பண்ணவே முடியாது, அந்த அளவு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆல்மோஸ்ட் ரொம்ப மைல்டு, எனக்கு ரொம்ப லாங் ஸ்டே லைக் 12 hours 13 அந்த மாதிரியெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு ஹெட்டேக் வந்துடும். ஒரு 5-6 hours இருந்தாலே எனக்கு போதும். அதுக்கடுத்து வேணால் நம்ம வந்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரியானதை தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் தான் நான் வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டேட் உமன் வந்து நான் வாங்கினேன். அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், நீங்கள் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த வெல்வெட்டோட டேட் உமன் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பாருங்களேன், இது பாதி காலி பண்ணிட்டேன் நான். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அஃபோர்டபுள். ஆல்மோஸ்ட் 599 rupees தான். இது சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய பர்ஃப்யூம் டியோட்ரண்ட்டெல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோடய கலெக்ஷன் அப்புறம் காட்டுறேன். வாங்க, பட் ஸ்மெல் பிடிக்காது. இதில் ரொம்ப யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெனிலாவோட ஒரு பர்ஃப்யூம் தான். அதை விட்டு நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. பட் அதுக்கடுத்து நான் எனக்கு இத்தனை வருஷம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு பர்ஃப்யூம். பயங்கர சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த வெல்வெட்டோட சென்யூரிட்டா உமன் என்ற ஒரு இது வாங்கினேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கினேன். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். டெஃபினட்டாக நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு நல்ல பர்ஃப்யூம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கலர்ஸே வந்து வைப்ரண்ட்டான ஒரு செமையான ஒரு கலர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டினரிலேருந்து HVHS சொல்யூஷன். இது வந்து என்னோட கோ டு ஸ்கின் கேர், மிஸ்ஸே பண்ண மாட்டேன். எப்போல்லாம் இந்தியாவுக்கு போகணும், இல்லை யாருன்னா வருவாங்களோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இது எனக்கு நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன், பேக்கப்புக்கு வச்சுட்டே இருப்பேன். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு காலி ஆகிடுச்சி. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு அது எனக்கு பேக்கப் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி இதை வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது இதை தர வச்சுட்டேன். இன்கேஸ் அப்படி யாரும் வரலனாலும் நான் எங்கேயும் பை பண்ணிடுவேன். இந்தியாவில் கொஞ்சம் கம்மின்னு நான் பை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1000 rupeesக்கு இது வருது. ஸோ அதுக்கு நான் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபே பியூட்டியோட இந்த ஒரு ப்ளஷ் நான் வாங்கினேன். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சாசி என்ற ஒரு ஷேட். இப்படி தான் க்யூட்டாக இருக்குது இந்த பேக்கேஜிங். பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பவுடர் ப்ளஷ் விட க்ரீம் லிக்விட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் கான்டோர்ஸ்லேயுமே ப்ரான்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ரீம் கான்டோர், லிக்விட் கான்டோர்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா பவுடரை விட அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்கின்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் அது பிளெண்ட் பண்ணும்போதுமே அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். அண்டு ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் லிக்விட் அண்ட்
க்ரீம் காண்டோர்ஸ். அதனால இந்த வாட்டி நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஹுடா பியூட்டியில் இருந்தது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹுடா பியூட்டியில் இப்போ ரீசெண்டாக லிக்விட் ப்ளஷ் விட்டுருக்காங்க, அது வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஃபே பியூட்டி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹுடாவோட இது வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது, 599. ஸோ அதனால் இது வாங்கலாம்னு வாங்கினா இந்த மாதிரி இருக்குது. இதோட பேக்கேஜிங் டோ ஃபுட் அப்ளிகேட்டர். ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷேட் வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, இது எந்த ஷேடுமே எனக்கு நைக்கால் அவைலபிளாக இருக்குல்ல. இது ஒரே ஒரு ஷேடு தான் எனக்கு சூட் ஆகுற மாதிரி, இது ஒரு ஷேடு தான் இருந்துச்சு. பர்பிளில் இருக்கிற ஒரு ஷேடு இருந்துச்சு, அது வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். இன்கேஸ் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி ஓகே இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹுடா பியூட்டியில் இதே மாதிரி ஒரு ஷேட் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த ஒரு ஷேட் வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து மேக்கப் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிப்ஸ்டிக் வாங்கினேன். நான் வந்து நாய்க்கால ஷாப்பிங் பண்ணேன்னா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் இல்லாமல் இருக்காது. ஸோ அதோட இந்த ஒரு 4 லிப்ஸ்டிக். ஸோ 4 லிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 3 நான் 2 வந்து சுகரோட லிப்ஸ்டிக். உங்களுக்கே தெரியும் சுகரில் சில லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து ப்ளம்ஸ் அண்ட் ரோசஸ் நான் அகெயின் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதை பாதி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஒன்று ரீஸ்டாக் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நான் இதை ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ப்ளம்ஸ் அண்ட் ரோசஸ் என்னோட ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக். செம்ம சூப்பரான ஒரு கலர். டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கலாம், யோசிக்காமல் இதை வாங்குங்க. நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நிறைய பேருக்கு நான் வந்து என்னை விட டார்க்கான ஷேட் இருக்கிறவங்க, என்னை விட 1 or 2 ஷேட் டார்க்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் வந்து லிப்ஸ்டிக்லேயே பார்த்தேன்னா ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் பாதி தான் நான் யூஸ் பண்ணேன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சில டைமில் அது பிடிக்காமல் போயிடும் எனக்கு. பட் நான் வாங்கின லிப்ஸ்டிக்லேயே ஃபுல்லாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண லிப்ஸ்டிக் தான் அப்படின்ட்டு. அந்த அளவு இது ரொம்ப சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் தான் இருக்கும், 799 அந்த மாதிரி. பட் ரொம்ப ஒர்த் த மணின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சுகர்லேயே பார்த்தீங்கன்னா க்ரையான் லிப்ஸ்டிக். ஸோ இந்த க்ரையான் லிப்ஸ்டிக் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இது கூட இந்த ஷார்ப்னர் ஃப்ரீ கொடுக்குறாங்க. எத்தனை க்ரையான் லிப்ஸ்டிக் வாங்கினாலும் அது கூட ஷார்ப்னர் ஃப்ரீ வந்துடுது. ஸோ இது வந்து இதோட ஷேட் வந்து மர்ஃபி ப்ரௌன். இது ரொம்ப லாங் டைமில் நான் பழைய லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஷேட் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. நல்லா ப்ரௌனாக ரொம்ப நல்ல ஒரு ஷேட். ரொம்ப டார்க் ப்ரௌன் வித் மரூன் மிக்ஸ்டான ஒரு கலர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முன்னாடியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி நான் இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அண்ட் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது ட்ரை ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியல. அண்ட் முடிஞ்சு போச்சு அதில். ஸோ அதனால் நான் வந்து இதை ரீஸ்டாக் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக். இதை வந்து நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணதில்லை. ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 லிப்ஸ்டிக் நான் வாங்கினதுனால இந்த ஒரு சுகரோடலே வந்து எனக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. இதுக்குமே ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா 12 பேபி ஹவுஸ்மேன் அப்படின்ற கலர். எப்படி சொல்கிறது, இதோட கலர் வந்து நல்ல ஒரு பிங்க், செம பிங்க்கான கலர், மெஜந்தா கலர்னு சொல்லலாம். சூப்பரான இருக்குது. பட் எனக்கு வந்து வித்தவுட் மேக்கப்பில் இது நல்லா இருக்காது, வித் மேக்கப் தான் நல்லாயிருக்கும். பிங்காக செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து மேபி வித்தவுட் மேக்கப்லாம் நல்லா தெரியாது நம்மள மாதிரி இந்த ஸ்கின் டோனுக்கு. மேக்கப் பண்ணிவிட்டு இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் வேருக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் சாரீ வேர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லைட் கலர் சாரீஸ் கட்டிட்டு, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆகும். பட் வித்தவுட் மேக்கப்பில் சூட் ஆகாது, வித் மேக்கப்பில் ரொம்ப அழகாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே பியூட்டிலேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப டார்க்காக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா மரூனில் லைக் ஒரு ப்ளம் மிக்ஸ்டு மரூன்ன்ற கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செமையாக இருக்குது கலர். உங்களுக்கு வந்து ஜூமில் காட்டுறேன்.
செம்ம சூப்பரான ஒரு கலராக இருக்குது. காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 799 கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பட் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து வித்தவுட் மேக்கப்பில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னை விட டார்க்கான ஷேடுக்கு இது வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி சும்மா வித்தவுட் மேக்கப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வித்தவுட் மேக்கப்பில் நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும் போல்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதை நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி போவேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். ஐ ஹோப் இந்த ஒரு ஸ்மால் மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் அண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.